அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குரு பகவான் 2024 ஆண்டு மே மாதம் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். குரு பகவானின் பார்வை ரிஷப ராசியில் இருந்து கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளின் மீது விழுது. குரு பகவானினுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும், சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சியால் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது, அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது நன்மையை பயக்குமா அல்லது பாதகமான விளைவை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியானது குரு பகவான் உங்களின் தேகத்தை பொலிவடைய செய்வார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். குறிக்கோளை சுலபமாக அடைவீங்க. பண கஷ்டம் நீங்க பெறும். பொது காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. தாய் வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். வெளியூர் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாக பெறும். போட்டியாளர்களின் சதிகளை தவிடுபொடியாக்கி விடுவீங்க. அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறைஞ்சிடும். குறிப்பாக வயிறு, தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொடுமான வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க. அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் கவனத்தை அதிக அளவில் செலுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. சட்ட பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ளுங்க. வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்து கொள்வீங்க. அதே போல் உங்களை பற்றி வீண் புரளி சொல்பவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது அவசியமாகிறது. உங்களின் நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தினருடன் வருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீங்க. பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை அடைய முடியும். தனிப்பட்ட முறையில் கூட்டு தொழிலையும் நல்ல நிலை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களின் தெய்வ நம்பிக்கை பலப்படும். பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமையடைவீங்க. போட்டியாளர்களை சமாளித்து விடுவீங்க. அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். குடும்பத்தில் குதூகலம் நிறையும். உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களின் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை தற்போதைக்கு செய்ய வேண்டாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன்ஸ் துறைகளில் அதிக வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே போல அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்க பாருங்க. உடல் ஆரோக்கியம், மனநலம் சீராக இருக்கணும் அப்படின்னா யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்யுங்க. உடற்பயிற்சி மேற்கொள்வதும் நல்லது. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவீங்க. ஆனால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் கூட உண்டாகலாம். மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலனடைவாங்க. அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாகவே முடியும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தை கவர்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கப்பெறும். அதே போல பயணங்களால்
பயிற்சியால் நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களின் அனைத்து வேலைகளையுமே சுறுசுறுப்பாக செய்து விடுவீங்க. அதே சமயம் தொண்டர்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் அக்கறைகள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் சேர்த்து பூர்த்தி பண்ணுவீங்க. இருப்பினும் ஒரு சில விஷயங்களில் அலட்சியப்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்க. ஒரு சில நேரத்தில் தொண்டர்கள் கூட உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவாங்க. அதனால் அவர்களினுடைய தேவைகளை சரியாக பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரசிகர்களின் பாராமுகத்தால் வேதனை அடைவீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அதனால் அவர்களிடம் எந்த கோரிக்கையையும் எடுத்து செல்ல வேண்டாம். மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையாகவும் நடந்து கொண்டு செயல்படுங்க. அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியால் கூடுதல் வருமானத்தை காண்பீங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவரிடம் வெட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவரின் அன்பை பெறுவீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்த வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான கவனத்தை செலுத்தினா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அதனால படிப்பை தவிர வேற எதையுமே நினைக்க வேண்டாம். இந்த குரு பயிற்சியால வியாபாரிகளுக்கு லாபங்கள் உண்டாக பெறும். பண விஷயங்களை கையாளுவதில் கவனமாக இருக்க பாருங்க. உடன் இருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விற்பனையில் லாபத்தை எட்டுவீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். பெற்றோர்களினுடைய சொல்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாக பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்ட வேண்டாம். நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். காரிய தடை தாமதம் ஏற்படலாம். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாகவே இருக்கும். அதே போல இந்த குரு பெயர்ச்சியால் மனம் மகிழும்படியாக அணிந்தும் நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரம் மந்தமாகத்தாங்க இருக்கும். படிய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே போல கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மனவருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். அதனால நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தரும். கொஞ்சம் நிதானமாக அவர்களிடத்திலையும் எடுத்து சொல்ல பாருங்க. இந்த குரு பெயர்ச்சியால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுப்புகள் வாய்ந்த சில பதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்து கொண்டீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நண்பர்கள் அனுகூலம் கிடைக்குங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாகவே இருப்பாங்க. அதிக ஆர்வத்துடன் வேலையும் செய்வாங்க. முன்னேற்றம் காணப்படக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். ஆனாலும் லாபமும் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு வரும் பொழுது சில விஷயங்கள்ல எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட மாட்டாங்க. அவர்கள் மூலமா ஏதேனும் வாக்குவாதங்கள் விவாதங்கள் எழலாம். இதன் காரணமா உங்களுடைய பணி குறித்த நேரத்தில் முடிக்க முடியாத சில தடைகளும் உருவாகலாம். அதனால சக பணியாளர்கள் மத்தியில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நட்பு வட்டாரத்திலையும் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. உங்கள் மீது பொறாமை கொண்ட நட்பு வட்டாரம் உங்களை பற்றி பின்னாடி புறம் பேசுவதற்கான வாய்ப்பும் சற்று அதிக அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற குழப்பங்கள் கூட சில நேரத்தில் உங்களுக்கு உருவாகலாம். அந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் நிதானத்தை கடைபிடித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. இக்காரணத்தை கொண்டும் அவசர முடிவோ அல்லது அலட்சியமோ எந்த ஒரு விஷயத்திலையோ இருக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தான் சிக்குவீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உங்களுக்குரிய பரிகாரங்கள்: முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபடுவது கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும். சிறப்பு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடுங்க. அனைத்துமே சுபிக்ஷமாகவே முடியும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை. உங்களுக்குரிய அதிர்ஷ்ட திசை மேற்கு.